அந்த அங்கே இறந்து போன பிள்ளைங்களுக்கு மகளிருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல்? நேராக ஸ்டாலினை முறைக்கிறார் அவர். இல்லை, அவர் சொல்லியிருந்தால நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்லாம் பேசியிருந்தார் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது? நடக்கக்கூடாத சம்பவம்னா வருத்தம் தெரிவிச்சியா? நீ போ வேணாம், புஷியானது எங்கே போ? ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு? இதை ஒரு பொருட்டாவே இவங்க மதிக்காம இன்னும் கைது நடவடிக்கை எதுவுமே சாதாரண அப்ராணி மாவட்ட செயலாளர் அந்த கட்சி உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க என்ன கலப்பணி கண்டாங்க? அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், ஆதவர்ஜுனா இவங்கள தான் பிடிச்சி ஜெயிலில் போடணும், மேலே இருக்கிறவங்கள தான். இப்போ புஷி ஆனந்தே வந்து அண்ணாமலையோட பாதுகாப்பில் இருக்கிறாருன்றாங்க. அதை செய்யாதது அரசு. தாமதமா வந்த விஜய் அவர்களை விரட்டி அடிக்காம காவலர்கள் உள்ள விட்டது அதுதான் தப்பு 100க்கு 100. நான் அதை வந்து தப்புன்னு தான் நான் பதிவு பண்றேன். அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிந்திச்சு இது ஏன் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காவல்துறைக்கு போகல, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு போகலைன்னு எனக்கு தெரியல. பேசுன ஒரு திமிரு என்னன்னா, முடிஞ்சா என்ன பிடிங்க, என்ன அடிங்க, நான் அலுவலகத்தில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், எங்கள் கட்சிக்காரங்களை ஒன்று. அது என்னத்துக்கு சொல்கிறாரு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ விஜயை விட்டுட்டு மற்றவங்களாம் பிடிச்சி போடு, புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா எல்லாரையும் பிடிச்சி அதான் தேடிட்டு இருக்க. எல்லாம் தலைமறை ஆயிட்டான். 5 பேருமா தேடுறீங்க. ஆதவர்ஜுனா பேட்டி கொடுத்தானே, காரில் உட்காந்து கார்ல உட்காந்து கொடுக்குறான். எங்க உட்காருறான் என்னன்னு தெரியல. இல்லை சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொன்னாதான் நம்மளுக்கு விவாகரத்து சீக்கிரமாக கிடைக்கும். அந்த மாதிரி கேடுகட்ட செயல் வந்து இந்த ஆதவர்ஜுனா வந்து இந்த நீதிமன்றத்தில் போயிட்டு இது வந்து 41 பேரும் வந்து அங்கே இறந்த போனோமான்னு சொல்கிறான் அப்படின்னா, இதை இன்னும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. கேட்டால் தாய் உள்ளன்றாங்க. அந்த தாய் குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். அவர்களுடைய வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல பாத்தீங்க அவருனா திமுக மேல வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் இன்னைக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, தாவேக்கான்றது ஒரு கட்சி கொள்கை தொண்டர்கள்னு சொல்றது நம்ம மூலம் அருவ இருக்கிறேன். எதனால அப்படி சொல்றீங்க? அதுதான் இப்போ நீங்கள் ஒரு கால்பந்தாட்டத்தில் ஏதோ ஒரு விளையாட்டில் நீங்கள் ஒரு வீராங்கனையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதில் வீராங்கனை இல்லைன்னா கூட, வீரராக இல்லைன்னா கூட என்ன பண்ணலான்னா, நம்ம 2 பேரும் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கையில் பந்து பட்டுச்சுன்னா அது ஃபவுல். நீங்கள் வீராங்கனையாக இருக்கலாம், நான் வீரர் இல்லாமல் இருக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் விளையாடலாம். என் கையில் பட்டாலும் ஃபவுல் தான், உங்கள் கையில் பட்டாலும் ஃபவுல் தான். சரியா? தொடர்ச்சியாக ஒரு 10 ஃபவுல் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ரெஃப்ரி என்ன பண்ணுவார்? நடுவர் சிகப்பட்டையை காட்டிடுவார், வெளியே போடான்னு. ஆட்டத்தில் ஒரு ஆள் இல்லாமல் தான் விளையாடணும். சரியா? அதுபோல் சிகப்பட்டை காட்டணும், காட்டியிருக்கணும். நேரம் காட்டணும், இதோட ஒளிஞ்சிடணும் அவங்க. ஏன்னா இது ஃபவுல் கட்சி. இது நம்ம வந்து இப்போ ஒரு கட்சினா ஒரு கட்டமைப்பு, கோட்பாடு, கொள்கை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து எந்த ஒரு விதிமுறையும் ஒரு நெறிமுறையும் இல்லாமல் ஒரு முட்டாள்கள் கூமுட்டைகள்ன்ற மாதிரி போய் நிற்கிது. இப்போ விஜய் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறாரு, ஒரு 3 நிமிஷம், அதுவும் 3 நாளைக்கு அப்புறம் 3 நிமிஷம் பேசியிருக்கிறாருன்னா, அந்த குழந்தைங்களுக்கு, அந்த அங்கே இறந்து போன பிள்ளைங்களுக்கு, மகளிருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல்? நேராக ஸ்டாலினை முறைக்கிறார் அவர். இல்லை, அவர் சொல்லியிருந்தால நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்லாம் பேசியிருந்தார் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது? நடக்கக்கூடாத சம்பவம்னா வருத்தம் தெரிவிச்சியா? நீ போ வேணாம், புஷியானது எங்கே போ? ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு? திமிரு கோட்டை என்ன சொல்லியிருக்காரு? வழக்கறிஞர் சொல்கிறார், ஆதவர்ஜுனாவோட வழக்கறிஞர், 40 பேர் வந்து அங்கே இறந்தாங்களா, நீங்கள் இல்லை ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இறந்தவங்களை கணக்காட்டுறீங்களான்னு கேட்குறாரு. இவங்க அரசாங்கத்துக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு தெம்பு இல்லை. ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, இவர் ராமதாஸ் மருத்துவர் ஐயா வந்து ஒரு மாநாடு போட்டார். அந்த சாதிய மாநாடு போட்டப்போ கூட்டத்தை பார்த்தோன்னே ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டார். முடிஞ்சான கைது பண்ணி பாருன்னாரு. ராவா பிடிச்சி உள்ளே போட்டுச்சு ஜெயலலிதா. போட்டதுமா இல்லாமல் அடுத்து தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா ஊர்லேயும் போராட்டம். மக்கள் தொலைக்காட்சியில் வந்து அன்புமணி ஐயா உட்காந்துக்கிட்டு ஆலோசனை கொடுக்குறாரு, இங்கே போராடுங்க அங்கே போராடுங்கன்னு நேரடி ஒளிபரப்பு நடக்குது. ஜெயலலிதா அடுத்த நாள் 24 அடுத்த 48 மணி நேரத்தில் அன்புமணி ராமதாஸை தூக்கி உள்ளே போட்டுச்சு மருத்துவரை சிறையில். சவால் விட்டோன்னு தைரியமாக எதிர்த்து போட்டுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு? 41 உயிரை காவு வாங்கிட்டு முதலமைச்சரை பார்த்து ஏன் கூட்டம் மோதிப்பார் அப்படின்னு இவ்வளோ நக்கலாக சொல்கிறாரு. அதுவும் வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னா இன்னும் நடவடிக்கை எடுக்க. அப்போ திமுக வந்து விஜய்க்கு பயப்புதுன்னு எடுத்துக்கலாம். பயம் இல்லை, ஓட்டு போயிருமோ, அந்த முட்டாளங்களின் ஓட்டு போயிருமோ. ஃபவுல்ஸ் நீங்க சொல்றத வச்சு பார்த்தாக்கா தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கும் அதாவது வேறுபாடே கிடையாது. 2 பேரும் ஒரே நிலையில தான். தாவேகாக்கு ஆதரவு திமுக எல்லாம் சொல்லல.
இந்த தாவேக்காக்கு ஓட்டு அதிகமாக வந்தால் திமுகவுக்கு பிரச்சனை வரும். இல்ல ஆதரவுன்னு சொல்லல, அதாவது இந்த விஷயங்கள்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்காமலும் இவங்க இருக்காங்க, விஷயத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்காமலும் இருக்காரு. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. மந்துன்னுவாங்களே, பந்துன்னா பாயணும், இது மந்து ரெண்டுமே. இவங்க வந்து கொலை தெரியுது. இப்போ 41 உயிர் போயிருக்கு, 51 உயிர் 41 உயிர் போயிருக்கு, 50 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதை ஒரு பொருட்டாவே இவங்க மதிக்காம இன்னும் கைது நடவடிக்கை எதுவுமே சாதாரண அப்ராணி மாவட்ட செயலாளர் அந்த கட்சி உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க என்ன கலப்பணி கண்டாங்க? அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், ஆதவ அர்ஜுனா இவங்கள தான் பிடிச்சி ஜெயிலில் போடணும், மேலே இருக்கிறவங்கள தான். இப்போ புஷி ஆனந்தே வந்து அண்ணாமலையோட பாதுகாப்பில் இருக்கிறாருன்றாங்க. அது தெரில, உண்மையா பொய்யான்னு தெரில. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணுறாங்க? விஜய் காணொலி வெளியிட்டது நல்லதுன்றாங்க. பாஜக வந்து காப்பாற்றுது. திமுகவை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க. நாம் தமிழர் நியாயமாக எதிர்க்கிறோம் நாங்களாம். திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஐயாவோட அப்பப்போ வந்து ஒரு இப்ராஹிம்னு ஒருத்தர் பேசுவார், அவர் காங்கிரஸாக இருந்தார். திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்னு பண்ணணும்னு தெரில, அதனால் நாங்கள் தாவேக்கா. இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு கிறுக்கன் இருக்கிறான், அந்த கிறுக்கன் என்ன பண்ணுவான்? எல்லாம் தத்துவ ரீதியாக பேசிட்டு அப்படியே டேட்டாவெல்லாம் பேசிட்டு கடைசியாக வந்து 41 பேர் செத்தது விஜய்க்கு ஒரு வகையில் நல்லது, அப்போ தான் கூட்டணிக்கு போவாருன்றான். எவ்வளவு திமிரு பேச்சு இதெல்லாம்! இந்த முட்டாளுங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, திமுகவை வீழ்த்துறதுக்கு வேற கருவி தெரில. இவன் பெருசாக மீடியா, இவன் வந்து நடிகன், இவன் கூட வர கூட்டம்லாம் ஓட்டாம 1.5 வயசு குழந்தையாட ஓட்ட போடும்? 1.5 வயசு குழந்தையா ஓட்டு போடும்? இல்லை இந்த 1.5 வயசு காவல்துறை அறிக்கை விட்டோம், விஜய் அறிக்கை விட்டோம், 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வர அம்மாவை வந்து இப்படி அதுக்கு அவங்களுக்கு என்ன புத்தி இருக்கா? தேர்தல் அன்னைக்கு சன் டிவிலையும் KTVலையும் திமுக விஜய் படம் போட்டாங்கன்னா இவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவுக்கு நல்ல ஐடியா தரேன். தேர்தல் அன்னைக்கு உங்கள் KTV, சன் டிவி, உங்கள் குடும்ப டிவி வரிசையாக வச்சிருக்கிறீங்களே, எல்லாத்துலையும் விஜய் படத்தை போட்டு வந்து அந்த அவங்களோட சேனல்களை அரசியலோடு வந்து நுழைக்கிறீங்க. அது வேற பிஸ்னஸ், இது அரசியல் இல்லையா? அது எப்படிங்க? ஒரு தேர்தல் அப்பையும் வரவு 8 செலவு 10 ஒரு படம் இருக்குது, நாசிர் வடிவேல் நடிச்சதுலாம். அதெல்லாம் தேர்தல் அப்போ KTVயில் போடுவாங்க ஞாபகப்படுத்துறதுக்கு மக்களை. அதெல்லாம் வந்து அவங்க அது ஊடக ரீதியாக பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஆனால் நான் பண்ணுங்கன்றேன். இந்த முறை நீங்கள் விஜய் படத்தை போட்டு விட்டீங்கன்னா KTVயில், சன் டிவியில், இந்த எல்லாத்துலேயும் போட்டு விட்டீங்கன்னா தேர்தலுக்கு ஓட்டு போட மாட்டான் அந்த முட்டாளுங்க. ஃபூல்ஸ். சார், இப்போ இவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, விஜய் அவர்கள் இந்த மாதிரியான காணொலி வெளியிட்டு இருக்காரு, அவரை கைது பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த தமிழக அரசு அப்படின்ற கேள்வியே வைக்கிறாரு இவரு. இல்லைம்மா, இது வந்து நான் தான் ஏற்கனவே சொல்கிறேனே, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர் MK ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார், ரொம்ப தாயுள்ளத்தோடு பார்க்குறாரு. எதையும் குற்றவாளியும் தாயுள்ளத்தோடு பார்க்குறாரு, நல்லவனையும் தாயுள்ளத்தோடு பார்க்குறாரு. இது எதில் போய் முடிய போதே எனக்கும் தெரியலை. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கே அங்கே திருச்சியில் ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், திருச்சி ஏர்போர்ட்லேயே கைது பண்ணியிருக்கணும். அன்றைக்கு அவங்க அந்த கூட்டத்தையே கைது பண்ணி கொண்டு போய் அங்கேயே திருச்சி சிறையில் அடைச்சிருந்தா குற்றவாளிகளை தாய் உள்ளத்தோட பாக்குறது எப்படி ஒரு தலைவர்? அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் தலைவர் கொஞ்சம் கௌரவமா சொல்றாரு. அவர்களுக்கு வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கணும்ன்றது தெரியும். அவருக்கு தெரியாம இல்ல, அவருக்கு தெரியத்தான் செய்து. அதுக்கு அவருக்கு தெரியலன்னா கூட தான் அவருக்கு ஆலோசனை சொல்றது தான் எத்தனை IAS IPS ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அவரு கொஞ்சம் சரி ஒரு அரசியல் கட்சி அவன் அப்பதான் வந்திருக்கான், இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 2 விதம் இருக்குடா. இப்போ அவனை நம்ம கைது பண்ணலேன்னு ஒரு கூட்டம் இல்லை, 80% மக்கள் வந்து கைது பண்ணணும்னு பேசுகிறாங்க. ஒரு 20% மக்கள் நாங்கள் எங்கள் உயிர்களை நாங்கள் பறி கொடுத்தாலும் எங்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு தான் சொல்லி ஒரு 20% மக்கள் பேசுகிறாங்க. இதனால இந்த ஒரு பரப்புரையினால் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. பட் உள்ளன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா? விஜய் அவர்கள் தான் 10,000 பேர் வருவேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க வந்து ஒரு மூத்த அரசியல் கட்சியா இருக்கீங்க, அந்த 10,000 விட்டு தொலை. நான் என்ன சொல்றேன், விஜய அங்க அலோவ் பண்ணியிருக்க கூடாது, விஜய பேசுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க கூடாது. ஏற்கனவே நீ உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுடா, இழுச்சவாயா, 12 மணிக்கு தான் உனக்கு டைமு, 7 மணிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவுட்டர்லயே மறைச்சு நீ அனுப்பிச்சிருக்கணும், போடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். ஊருக்குள்ளேயே நுழைய விட்டுறக்கூடாது. கூட வழக்கு போடலாம், அது அந்த வழக்கெல்லாம் நடக்கும். ஏன்னா 12 மணி டைம் கேட்டு உனக்கு 12 to 3 டைம் கொடுத்துருக்கு. நீ அந்த டயத்துக்குள்ள வராம நீ 7 மணிக்கு வர்றேன்னு சொன்னாக்கா அப்போ உன்னை பண்ணத்தானே செய்யணும். அதை செய்யாதது அரசு.
அப்புறமா வந்த விஜய் அவர்களை விரட்டி அடிக்காம காவலர்கள் உள்ள விட்டது அதுதான் தப்பு 100% நான் அதை வந்து தப்புன்னு தான் நான் பதிவு பண்றேன். அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிந்திச்சு இது ஏன் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காவல்துறைக்கு போகல, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு போகலைன்னு எனக்கு தெரியல. நேற்று வந்த நாயெல்லாம் அந்த ஆட்சியரையும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணணும்னு பேசுது. அந்த நாய்க்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அந்த நாய் பேசுது, எங்க மேல குற்றப்பத்திரிகையெல்லாம் வச்சுச்சு, எந்த குற்றத்தை நிரூபிச்சுச்சு, அதெல்லாம் அந்த நாய் பேர்கள் எல்லாம் நான் சொல்ல முடியாது. விஜய் பேசுனதுல நாய் இருக்குது, அவர்தான் சொல்லியிருந்தாரு. விஜய் பேசுனது ஒரு திமிரு என்னன்னா, முடிஞ்சா என்ன பிடிங்க, என்ன அடிங்க, நான் அலுவலகத்தில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், எங்க கட்சிக்காரங்களை ஒண்ணு. அது என்னத்துக்கு சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். இப்போ புஷி ஆனந்த கைது பண்ணா, ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ணா, இல்ல வேற வேளாமணியை கைது பண்ணா, இல்ல அந்த ராஜகிஷோரா அவங்கள கைது பண்ணா ஒரு 10 பேர் பக்கத்தில் நின்று கத்துவான், இல்லை அதுவும் கத்த மாட்டான், போயிடுவான். இவரை கைது பண்ணால் சென்டிமெண்டல் இடியட்ஸ், ரசிகர்கள், பெண்கள் பல பேர் உயிர் குத்தி குளிப்பாங்க, இல்லை ஏதாவது நடக்கும். நடிகர் அதை பார்த்து வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு இன்னும் சேதாரத்தை எதிர்பார்க்குற கெட்ட எண்ணம் அது. அதுதான் இப்போ எங்கள் தாய் உள்ள இன்னும் சேதாரத்தை, அந்த தாய் உள்ளத்தை நான் சொல்கிறேன். விஜயை விட்டுட்டு இவ்வளோ கேஷுவாலிட்டி ஏற்படும் தெரியும், முட்டாளுங்க நிறையா இருக்குன்னு தெரியும், பக்த கொடிகள். ஏன்னா இவங்க திராவிட ஆட்சியில் அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, ரொம்ப பகுத்தறிவு பூமி, பந்த பூமின்னு. அப்போ அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ விஜயை விட்டுட்டு மற்றவங்களாம் பிடிச்சி போடு, புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா எல்லாரும் பிடிச்சி அதான் தேடிட்டு இருக்க, எல்லாம் தலைமறைவு ஆயிட்டான். 5 பேர் தேடுறீங்க. ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுத்தானே, கார்ல உட்காந்து, கார்ல உட்காந்து கொடுக்குறான், எங்க உட்காருறான் என்னன்னு தெரியல. இல்ல பிடிச்சி போட்டு தின்னு கட்டுனா அந்த திம்மு 40 பணமும் 41 பணமும் நீங்க வந்து மருத்துவமனை இருக்கிறத கணக்காட்டுறன்னு சொல்றான் அப்படின்னா அது எவ்வளவு திமிரு பேச்சுங்க. இந்த ஒரு சமாச்சாரத்துக்கே அவன் வக்கீலையும் அட்வொகேட்டையும் பிடிச்சிருக்கணும். அந்த அட்வொகேட் எப்படின்னா ஆதவ அர்ஜுன் 2 பேர்த்தையுமே பிடிச்சி பாருங்களேன். இந்த விவாகரத்து ஒரு எடுத்துக்காட்டு ஐயாவுக்கும் நல்ல அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். விவாகரத்து பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் இன்னைக்கு நவீனமாக இருக்கிறப்ப ஆண்கள் பெண்கள் யாருக்கும் வேணா பிரச்சனை வரும். வீட்டில் பாத்திரம் வளர்க்க விட்றாங்க, சின்ன சில்லி காரணம் சொல்லும். பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளைங்களும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, இல்லை அது சரியாக பேச மாட்டேங்குது, ஏதாவது காரணம் சொல்கிறப்ப இதெல்லாம் விவாகரத்துக்கு செல்லாத காரணங்கள் திருமணமான பிறகு. அப்போ அட்வொகேட் என்னன்னு வழக்கறிஞர்கிட்ட வேறு வழி இல்லாமல் போனாலும் அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இப்படி சொல்லு, என் கணவன் வந்து இன்னொருத்தனோட இருந்தான்னு சொல்லு, நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லு, அவங்க அம்மாவையும் இவனையும் கம்பேர் பண்ணி சொல்லு. இது நடக்குதுங்க. இந்த பொய்கள்லாம் வந்து ஒரு வழக்கறிஞர் அவங்க தொழிலுக்காக வேறு வழி இல்லை வந்துட்டாங்க நம்மக்கிட்ட கிளைண்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொன்னால் தான் நம்மளுக்கு விவாகரத்து சீக்கிரமாக கிடைக்கும். அந்த மாதிரி கேடுகட்ட செயல் வந்து இந்த ஆதவ அர்ஜுனா வந்து இந்த நீதிமன்றத்தில் போயிட்டு இது வந்து 41 பேரும் வந்து அங்கே இறந்த போனோமான்னு சொல்கிறான் அப்படின்னா இதை இன்னும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. கேட்டால் தாய் உள்ளன்றாங்க. அந்த தாய் இந்த தாய் உள்ளத்தை வச்சு என்ன பண்ணுறது? வெளுத்து வாங்கணும் அவங்களெல்லாம். இதெல்லாம் விஜயை விடுங்க, அவன் தெரிஞ்சுதான் அந்த கேஷுவாலிட்டி வரும் எதிர்பார்த்து தான் 40 பேரை 4000 பேரை உண்டாக்கணும், பல உயிர்களை பலி வாங்கணும்னு அவன் அப்படி பேசினான். அந்த ஆள் முடிஞ்சா ஏமல கை வருது. விஜய் அவர்கள் வந்து பிளான் பண்ணி சாகடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பிளான் இல்ல, மூளை இல்ல, முட்டா கூட்டம். ஏங்க விஜய் அவர்களுக்கு மூளை இல்லைன்னா தமிழக அரசுக்கு எங்க போச்சு? அது தமிழக அரசு என்ன சொல்றேங்க, எந்த ஆட்சியவனா இருக்கட்டும், காவல்துறையவனா இருக்கட்டுங்க, அழகர் ஆத்துல இறங்கினாருங்களாங்க, அதுல வராத கூட்டம் அங்க இந்த மண்ணாங்கட்டி கூட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு இல்லைங்க, நோக்கங்க. அத்தனை இளைஞர்கள் கூடினா, அத்தனை இஸ்லாமியர்கள் வந்து ஓதுறதுக்கு இடம் ஒதுக்குனாங்க, தண்ணி கொடுத்தாங்க, பக்கத்துல இருக்க மீனவர்லாம் வந்து சோறு போட்டாங்க. 37 பேர் செத்தாங்க. ஆர்சிபி வெற்றி விழாவில் 11 பேர் செத்தாங்க. அதாவது ஏர் ஷோ நடந்ததுலேயே அங்க 5 பேர் செத்தாங்க. ஆனா சாகிறது அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்போ வந்து தமிழக அரசு தானே கூட்டம் கூடும் போது இந்த மாதிரி இறப்புகள்லாம் ஏற்படுது, அதுக்கு முன்னெச்சரிக்கையா என்னென்ன ஏற்பாடுகள்லாம் எடுக்கணும்? 3 நிமிஷம் பேசினீங்க, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பேசினீங்க. நான் படிச்சு சொல்றேன், ஏன்டா வரீங்க? ஏங்க நாம் தமிழர் கட்சியிலே நாங்கள் 10,000 பேரை கட்சி விட்டு நீக்கிருக்கிறோமா இல்லையா? ஐயா போன்ற ஆட்கள்லாம் உங்க கட்சியில் ஆளே இல்லை நீக்கிறீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ உன் கட்சியில் எத்தனை பேர் நீக்கிருக்க? ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்க? என்ன சொல்றாங்களா, எங்களால தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியும், ஆனா பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சொல்லாத. ரசிகர் முட்டாள் கூட்டம்னு சொல்லு, கூமுட்டை கூட்டம்னு சொல்லு, பண்ணி கூட்டம்னு கூட சொல்லிக்க. ஆனா வந்து தேவையில்லாம அதான் சொல்றேன்ல, ஃபவுல் ஃபூல்ஸ் இவங்கலாம். திரும்ப ஃபவுல், கையில பந்தை வாங்கிட்டு இல்ல பந்தை தூக்கி ஃபுட்பால்ல போய் வாலிபால் மாதிரி விளையாண்டுட்டு திரும்ப வந்து விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. இவங்களாம் அடிச்சு வரட்டணும். அதனால இது விஜய் பேசுறது ரொம்ப திமுறான வார்த்தை. அது அந்த 3 நிமிஷத்துல முடிஞ்சா ஏமல கை வச்சுப்பாரு. அன்பு ராமதாஸ் ஐயா சொன்னப்ப ஜெயலலிதாவுக்கு தைரியம் இருந்துச்சு. ஆளுமை உள்ள ஜெயலலிதா,
ஆளுமை உள்ள கேஸே போட்டுச்சு அவர் மேல கொலை வழக்கு இவங்கதான் பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப கொலை கேஸ் ஏன் இந்த ஆளு மேல போடலைங்கிறது என்னுடைய ஆதங்கம். 41 பேரை கொலை பண்ணியிருக்கான். கொலை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இவனுக்கு பிடிச்ச இரவாடா சிறைன்னு அந்த காலத்துல சொன்ன மாதிரி வேலூர் சிறை தான் இவனுங்களுக்கெல்லாம் லாய்க்கு. வேலூர் சிறையில நல்லா இருக்கும், அங்க கொண்டு போய் போடணும். இல்லைன்னா மதுரை ஒண்ணும் இல்லைங்க, திருட்டு பயிலுவோம். எல்லா கட்சியும் நான் பார்த்துருக்குறேங்க. அதுல பெருசா தெரியல மற்ற கட்சியில. எங்க கட்சியில மதுரை மாநாடு 2010 சீமானன் கட்சி அறிவிக்கிறாரு. மதுரை மாநாடு முடிஞ்சு வரப்ப எங்க வட சென்னையிலேருந்து வந்த ஒரு பேருந்துல ஓட்டுநர் தூக்க மயக்கத்தில் விழுந்ததில் ஒரு ஏழுமலைன்னு ஒரு அண்ணன் இறந்து போனாரு. ஆனந்தராஜ்னு ஒருத்தருக்கு காலில் எலும்பு உடஞ்சி போச்சுங்க. மாநாடு முடிஞ்சு ராவு அடுத்த நாள் தண்டையார்பேட்டையில் ஐஓசியில் வந்து இறுதி சடங்குங்க. சீமான் அண்ணன் வந்தாருங்க எங்க மதுரையில இருந்து. சொல்றேன் கேளுங்க. அதே போல இந்த கால் உடைஞ்சி இந்த எலும்பு உடைஞ்ச அந்த ஆனந்தராஜ் நண்பருக்கு வந்து கட்சி தாங்க செலவு பண்ணுச்சு. இன்னைக்கு அவர் நல்லா நடக்கிறாருங்க. இன்னும் இறந்து போனவருக்கு இறுதி சடங்கு வரைக்கும் பேராசிரியர் திருநாளைக்கு எங்க கட்சியில இருந்தார். அவர் வந்தாரு. சீமான் அண்ணன் கடைசி சுடுகாட்டு வரைக்கும் வந்தாருங்க. இல்ல நீதிமன்றமே சொல்லுது விஜய் அவர்களை மற்ற கட்சி தலைவர்கள் கூட வந்து ஒப்பிட முடியாது. அவர் வந்து ஒரு ஆக்டர், அவருக்கு வர கூட்டம்ன்றது வந்து எதிர்பார்க்காத அளவுல தான் வந்து வருவாங்க. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அவர்களுடைய விஜய் வந்து கம்பேர் பண்ணுமையா? சீமான் இப்போ ஒரு இடத்துக்கு சீமான் போறாரு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு சாவு வீட்டுக்கு ஏன் புஷியானந்த் போல? புஷியானந்த் அவ்வளவு பெரிய பொறுப்பா? விஜயோட கட்டிலும் பெரிய பொறுப்பா இருந்தாலும் ஆதவர்ஜுனா ஏன் போல? அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இந்த நேரத்துல வந்து இவங்க எல்லாருமே போனா நிலைமை ரொம்ப மோசமான. என்ன மோசமாகும்? யாராவது ஒருத்தவங்க சொன்ன மாதிரி 41 பேர் குடும்பத்துல யாராவது விஜய்க்கு எதிராக பேசினாங்களா? யாராவது ஒரு ஆளு டேய் நாயே உன்னாலதான் என் பிள்ளை செத்து போச்சுன்னு யாராவது பேசினாங்களா? அப்ப இன்னும் அவங்க அந்த மாயையில தான் இருக்கிறாங்க. கணவன் செத்தாலும், மனைவி செத்தாலும், பிள்ளைகள் செத்தாலும், கை குழந்தைகள் செத்தாலும் விஜய் மேல யாருக்கும் வெறுப்பு வரல. அப்ப அந்த கட்சியிலேருந்து ஒருத்தனாவது போய் ஒரு துண்டாவது போட்டு ஒரு இறுதி மரியாதை என்னத்துக்கு? அப்போ இது கூட செய்ய தகுதியற்றவர்கள். சாவுங்க, சாவு வீட்டுக்கு யார் வேணா வரலாம். இப்போ முத்து சாவுக்கு சீமான் என்ன போனார்ல ஆறுதல் சொல்ல, எதிர்கட்சி தானே. இல கணேசன் சாவுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போனாங்கல்ல. யார் வீட்டில் சாவு வந்தாலும் மாறி மாறி போகிறாங்களே. சாவு வீட்டில் கூட நீ வந்து போய் நிற்க தைரியம் இல்லாத ஆள் கேட்டால் புஷியானது ரோட்டில் திரியிறாராம் பைத்தியம் மாதிரி. போய் ஐஎம்ஹெச்சில் சேரு மனநல மருத்துவமனையில், இல்லை உன் கட்சியில் இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்து விடு. இதெல்லாம் இருக்குங்க. அதுதான் ஐஎம்ஹெச் அங்கதான் ஐநாவரத்துல அங்க போய் சேர்த்து விடும். விஜய் அவர்கள் கடைசியா ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பயணம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நாங்க களத்துல இறங்குறோம். பண்ணிட்டு போடா, இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணா என்ன, எதை பண்ணா என்ன, நான் என்ன சொல்றேன், நீ முதலமைச்சரா கூட வா, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இது போல காவுகளை கொடுக்காதேன்னு சொல்றோம். நீ எதை வேணாலும் வா, எதை வேணாலும் ஆயிக்கோ. அது வந்து மக்கள் வாக்களிச்சா நீ வா. நீ இல்லை ஒன்றை காட்டிலும் இன்னும் மோசமாக இருக்க புஷி ஆனந்த் கூட வருவேன் நாளைக்கு, சரியா? அவனுக்கு இங்கேக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அவன் பாண்டிச்சேரிக்காரன், அவன் இங்கே வந்து நாட்டாமா பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நாட்டாமையை சப்பக்கட்டு கட்டுறாரு. அவங்க அப்பனும் சேர்ந்துக்கிட்டு சப்பக்கட்டுக்கு பட்டுறான். பூரா களவாணி பயிலு. இவங்க எல்லாமே ஆந்திரால இருந்து வந்த களவாணி கூட்டம். அந்த ஆமாங்க, ஹைதராபாத்ல இருந்தானுங்க அவங்க ஆத்தா மாமங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க என்ன பண்ண திமுக அப்படித்தான். அப்ப எல்லாம் நாடு ஒன்னா இருந்துச்சு. இதுக வரும்போது எல்லாம் வந்துருச்சு ஐயா கணக்குப்படி. ஆகையினால இவன் வந்து ரொம்ப தலக்கணம் பிடிச்சா அலைகிறான். இந்த தலக்கணத்துக்கு கடவுள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னையும் இவன் திருந்தலைன்னு வச்சுக்கோ, இன்னும் தறியட்டு தான் ரோட்டுக்கு வருவேன். அதை ஏற்கனவே என் மாப்பிள்ள சொன்னார் பாருங்க, அந்த பக்கம் இருடா, இல்லைன்னா இந்த பக்கம் இரு, நடுவில் நின்றேன்னா லாரி ஏறி செத்து போயிடுவேன்னு சொன்னார்ல, அது நடக்கும். ஏன்னு கேளுங்களேன். இப்போ வந்து ஈவே ராமசாமி ஐயா பெரியார் இருந்தாரா? அவரு கூட தான் அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாரும் இருந்தாங்க. ஏன் பிரிஞ்சாங்க? கருத்தியல், அறிவு, ஆற்றல், திறமைகள். அவங்க தமிழ் இனத்துக்கு எதிராக அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அரசியல்லாம் ஒரு பாசறை, ஒரே பாசறை, ஒரே பற்றை, ஒரு கருத்து வேறுபாடு. எதில் அவர் 2வது திருமணம் பண்ணிட்டாரு, சின்ன பிள்ளைய கல்யாணம், வளர்த்த பிள்ளைய கட்டிட்டாருன்னு அண்ணாதுரை கிளம்பி வராரு. அவர் கடவுள் இல்லைன்னாரு, இவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. சரியா? அண்ணாதுரை செத்த பிறகு கருணாநிதி உள்ளுக்குள்ள அரசியல் பண்ணி வந்தார். இந்த மாதிரி கட்சி நடக்குது. கருணாநிதி வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் வெள்ளத்தோல், அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒரு வெள்ளத்தோல். இது ஒரு அரசியல் நடக்குது. அப்போது மனித பலவீனங்கள், ஒரு கருத்தியல், ஒரே பட்டறை, ஒரே பாசறையில் மனித பலவீனங்கள். நாம் தமிழர் கட்சியில் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம்,
எடுத்துக்காட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியிலையும் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. கமலோட குழு நிறைய பேர் இருந்தாங்க, திரும்ப திமுகவுக்கு போனாங்க. வைகோவோட இருந்த நாஞ்சில் சம்பத்து, இப்போ மல்லை செட்டியா, எல்லாரும் மனித இயல் பலவீனங்கள் இருக்கு. இவ்வளோ ஒரு கருத்தியல், ஒரு பட்டறை, ஒரு பாசறை, ஒரே தாயும் பிள்ளையமா வளர்ந்த ஒரே கழகமா இவ்வளோ இருந்தவனுக்கே இப்படி மனித பலவீனம் நடக்குதுன்னா, முட்டா பீஸு, வேற கெட்ட வார்த்தை தான் பேசணும், மந்துங்கள், ஜந்துக்கள். இந்த ஜந்துக்கள் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க, நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்படியே ஜந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு இதுங்கெல்லாம் வந்துச்சுன்னா கூட என்ன நடக்கும்? விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மக்கள்னு சொல்லாதீங்க. விஜய் கட்சிக்காரன்ற பேர்ல இந்த கோமாளிங்க தான் வந்து மக்கள் கொண்டு வந்தது தப்பு. விஜய் கட்சிக்காரங்க மட்டும் இல்ல இல்லையா, பொதுமக்களும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் இப்படிதாங்க வருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில போட்டு இன்னும் போடல. அது என்னன்னா, நான் லோயலால படிக்கிறப்ப கல்லூரி மாணவர்கள் +2 முடிச்சுட்டு எல்லாம் காலேஜுக்கு வர வந்தான். ஓவேஷன் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும், வருஷம் கலை நிகழ்ச்சி 2 நாள் 3 நாள் நடத்துவாங்க. அப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க நடிகர்கள்லாம் கூப்பிடுவாங்க. நான் 2003 சேர்ந்தப்போ தனுஷ் காதல் கொண்டு நடிச்சுட்டு அவர் வந்தார். அவர் வர்றப்ப அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த மேடை ஏறுற வரைக்கும் நடுவில் போவாங்க தெரியுமா, பார்த்து வழி பசங்க இங்கிட்டு அங்கிட்டு இருந்து குத்து அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்த கலைஞனை வந்து தொடணும், எப்படியா பிடிச்சி கிள்ளணும். சரி, தனுஷுக்கு கூட நடந்துச்சுங்களா, ஓவியா வந்துச்சு அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ வந்துச்சு. ஓவியாவையும் பிடிச்சி அடிச்சு கிழிச்சு, அது வந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு பாலியல் உணர்வு அப்படிதான் சொல்ல முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி லிபிடோ எனர்ஜி, ஒரு செக்ஸ் எனர்ஜி. அது இதை வச்சுக்கிட்டு அவன் தொண்டன், அவன் கட்சிக்காரன், அவன் தாவேக்கா, அவன் தவளக்காக கூட இருக்க மாட்டான். சரியா? இது வந்து எறும்பு. இப்போ இன்னொன்று நேற்று கூட எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பா வயசு அதிகம் நல்லா சொன்னாங்க, எம்ஜிஆரும் இப்படி தான் பண்ணார், அதே மாதிரி விஜய் நினைக்கிறாரு. எல்லா கூட்டம் வந்த பிறகு எம்ஜிஆர் வரும். எம்ஜிஆர் இருந்த காலம் வேற. அவர் இருக்கிறப்ப மரம் இருந்திருக்கும், ஆற்று இருந்திருக்கும், குளம் இருந்திருக்கும், கொய்யாப்பழத்தை பிடிச்சி தின்னுக்கலாம், அங்கே குளிச்சிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம்னு இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் உலகம் வேற. ஜனப்பெருக்கமே இவ்வளவு இல்லைங்க. அன்னைக்கு 5 கோடி பேர் அங்க இருந்தான். அப்ப எம்ஜிஆர் மாதிரி நீ நினைக்கிறனா பைத்தியமா? அப்டேட் ஆக மாட்டியா? அறிவு இல்லையா உனக்கு? அதனால இதெல்லாம் ரொம்ப கேடு கட்டத்தனம். இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல இதெல்லாம் இன்னைக்கு அந்த காலத்துலலாம் சாவு வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாவில் அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு வந்துடலாம். இன்னைக்கு பண்ண முடியுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஊர்பட்ட நோய், எல்லா நோயும் இருக்கிறப்ப சோறு. இங்க பாருங்க, இங்க நடந்த நிகழ்ச்சிக்கு சைனால இருக்க பிரதமர் பேசுறாரு, பத்திரிகையில சைனா மொழியில போடுறாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க டிஜிட்டல் வேர்ல்டு. அது சைனாக்காரன் எப்பயுமே நம்மளை பத்தி கவலைப்படவே மாட்டான். அவன் கவலைப்பட்டு எழுதுறான், 41 உயிர்கள் போயிடுச்சுன்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அது அவ்வளவு உலகத்துல இருக்க தலைவர்களுக்கெல்லாம் அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. நீ இங்கன பனையூர்ல உக்காந்துக்கிட்டு அந்த பாப்பாத்தி கூட உக்காந்துக்கிட்டு நீ ஒன்றும் பேச மாட்ட, வாய் திறக்க மாட்ட. என்ன வாய் திறந்தாக்க வந்து பாரு, என்ன தொட்டு பாரு அப்படின்னு வீரவசனம் பேசுவார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜக சார்பாக உறுப்பினர்கள் குழு ஒன்று அமைச்சு அந்த இடத்துல போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவர் நேரில் இருந்து பார்த்த மாதிரி அவ்வளோ இதுவாக வந்து மொழிபெயர்க்கிறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இப்போ பாஜக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த நடிகையா, அவங்க பிராமண ஹேமமாலினி, அப்புறம் வந்து இப்போ சொன்ன மாதிரி அண்ணாமலை பாதுகாப்பில் தான் புஷி ஆனந்த் பதுங்கி இருக்கிறாரு. பல செய்திகள் வருது. தமிழிசை சவுந்தரராஜன் அது அவ்வளோ நல்லவங்களா பாஜகக்காரங்க? ஜோசப் விஜய்ன்றது அந்த ஆள் பேரை வெளிக்கொண்டு வந்தது யாரு? தேவையில்லாமல் அந்த ஆள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் கிறிஸ்டின்டா, இவன் கிறிஸ்துவ கைகூலிடா, இவன் கிறிஸ்டின்டான்னு சொன்னது யாரு? எச் ராஜா. அதனால பாஜக அவ்வளோ நல்லவனா எச் ராஜாவை இப்போ பேச சொல்லுங்க. அப்ப அரசியல் ஆதாயத்துக்காக வந்து ஆமா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு இது ஒரு கருவியா பயன்படுத்துறது இந்த பாஜக முட்டாள் கூட்டம், இந்த மாட்டு மூத்திர கூட்டம். இதான் உண்மை. திமுக எதிர்க்கக்கூடாத சக்திலாம் நான் சொல்ல வரல. திமுகவை எதிர்ங்க. இந்த மாதிரி கேவலமா மணிப்பூர்ல நிர்வாணமா ஓடினப்ப, பெண்களை அடிச்சு கொண்டப்ப, அங்க மலைவாழ் மக்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்தப்ப அங்க என்ன கமிஷன் என்ன புடுங்குச்சு? உன் மகளிர் ஆணையம், உன் கட்சி அமைச்சர்லாம் எங்க போனாங்க? மோடி எங்க போனாரு? சரியா? அதனால இந்த பாஜக காரனா எச் ராஜாவை இப்போ பேச சொல்லுங்க. ஜோசப் விஜய் நீ சொன்ன ஜோசப் விஜய் செஞ்சது நல்லதா சரியா, அண்ணாமலை சொல்றது சரியான்னு எச் ராஜாவை பேச சொன்னீங்கன்னா அவர் எச்சத்தனமா பேசி விடுவார். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நானும் பல இதில் பண்ணியிருக்கேன். அவர் வந்து அந்த கிறிஸ்துவ மிஷினரி தான் அவரை இயக்குது. அவருடைய தாய் மாமா வந்து லயோலா காலேஜினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு. இன்னொரு மாமா வந்து இதுக்கு சர்ச்சுக்கு அவர் ஃபாதராக இருக்கார். ஸோ இவங்க 2 பேருடைய ஒர்க்கில் தான் வந்து இந்த இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று ஐயா கிட்ட சொல்லிடுறேன். கிறிஸ்துவ மிஷினரின்னு இல்லை, அவர் பேர் ஜோசப் விஜய் கிறிஸ்டினா அப்படின்னு ஒரு பெரும் கேள்வி நான் இங்கே முன்வைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறவன், அந்த திருப்பலிகள், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறவன் தான் கிறிஸ்துவன்னு ஒரு மத வழிபாடு.
இல்லை கிறிஸ்துவ நடைமுறையில் வாழ்க்கையில் புரட்சிகரமாக இயேசுநாதர் போல சிந்தனைகளை செய்கிறவன் கிறிஸ்தவன், இந்த 2 பேரை கிறிஸ்தவன் ஏற்றுக்கலாம். எந்த ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறோம்னாலும் மார்க்ஸை கடைபிடிக்கிறவன் மார்க்சிஸ்ட்டு, ஜீசஸை கடைபிடிக்கிறவன் கிறிஸ்டியன்னு நம்ம ஏற்றுக்கலாம். எந்த வகையில் விஜய் கிறிஸ்டின்னு கேட்குறேன். ஐயா சொன்ன மாதிரி அவங்க மாமா ஒருத்தர் அந்த பிரிட்டோ அகாடமி, அப்புறம் இன்னொருத்தர் ஃபாதராக இருந்தால் அவர் அப்போதைக்கு கொள்ளடிச்சிருப்பாங்க, திருடி இருப்பாங்க. அது பழைய கணக்கு. விஜயை வந்து கிறிஸ்டின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முட்டாள் சாமியார் தூத்துக்குடியில் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் வந்து ஒரு 50 இளைஞர்களை மதுரை மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறான். 40 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ஸு மினி பஸ்ஸு, அதில் வந்து அவன் மெம்பர்ஷிப் கார்டை காமிச்சா ஃப்ரீ ட்ராவல்ஸ். அது வந்து என்னன்னா கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் கிடையாது. இவன் ஜாதின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இப்போ கருணாநிதியை தமிழன் நினைச்சோம்ல, அந்த மாதிரி இவன் என்ன இப்படி போட்டாங்க, என்ன கருணாநிதியை தமிழன் நினைச்ச மாதிரி இவரே சொல்லிட்டாரு. தலைவருக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை. இவரே சொன்னாரு அந்த ஆளுந்து வந்துச்சு அவங்க அம்மானு. அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவோட அம்மா ஒரு சமூகம், அப்பா ஒரு சமூகம். ஆனால் நான் இதுதான் ஒரு சமூகம்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த லாபி நடக்குது. இது கிறிஸ்துவ மிஷினரிகள் கிறிஸ்துவ மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் இயேசுநாதரோட இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்க மாட்டான். இந்த மாதிரி அவரோட கருத்தியலை கொண்டு வந்து இங்கே பேசியிருக்க ஏதாவது ஒரு வசனம் ஏதாவது பேசியிருக்கிறானா, அவன் எழுதி கொடுத்ததை பேசுகிறாங்க. அதான் இன்னைக்கு பாஜகக்காரன் கூட நல்லவனா தெரியுறான். அந்த ஒரு வழக்கறிஞர் மாதிரி குண்டா ஒருத்தர் இருப்பார், ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாரு, ஒரு ரிசர்ச்சபிள் லீடராக இருக்கணும், எழுதி கொடுத்தா இது தப்புப்பா, தூக்கி போட்டு இது வேறு ஏதாவது எழுதி கொடுன்னு சொல்கிறவன் தான், ஒரு அனலைஸ் பண்ணுறவன் தான் தலைவனாக வர முடியும். எனக்கு பார்த்து பாஜகக்காரன் அறிவுரை சொல்கிற லெவலுக்கு ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. அதனால் மூளையே இல்லை, மூளை வளர்ந்தா சரி. ஆனால் இன்னும் அந்த மூளையே இல்லாமல் பலி கொடுக்கணும், என்னை கைது பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த திமுருக்கு இவங்க தான் நடவடிக்கை எடுத்தா சரி, இவங்க ஆளுங்கிட்ட சொல்லி. இப்போ எடப்பாடி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி விஜய் வந்து சந்திக்கல, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க, அவங்களோட துக்கத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்றது நம்ம இப்படி தான் பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ விஜய் அவர்கள் அதனால தான் அவரோட துக்கம் தாங்க முடியாமல் தான் அந்த பகுதிக்கு போயிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தமிழிசை முதலாளிகளே முதலாளிகளே தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலையே அப்படியே எடுத்துக்கலாமே. நீங்க தான் இந்த மாதிரி வந்து கள்ளக்குறிச்சி சம்பவமா இருக்கட்டும், இந்த ஏர் ஷோ சம்பவத்திலாம் கண்ணீர் வரல, இப்ப ஏன் அன்பில் மகேஷ் அரசியல் அவருக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா அது வந்து ஒவ்வொரு விதத்தோட ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோ. கள்ளக்குறிச்சியில் திமிரு பிடிச்சி போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சு மெத்த குடிச்சு அவங்க செத்தாங்க. காய்ச்சது உங்க ஆள் தானே? அது எங்க ஆளு தான். இவர் தான் கண்ணுக்குட்டி. ஆமா, எங்க கண்ணுக்குட்டி. அதனாலதான் பிடிச்சி குண்டாசுல உள்ள போட்டான். பாரு, அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஏன் இங்க உங்கள்கிட்ட உங்க நொன்னங்கிட்ட தான் இருக்குல்ல படம், போயிங்கோட்ட அவனை 2ல ஒரு பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வேடிக்கை பாப்பீங்க. நான் சொல்றேன், விஜய் மேலே வழக்கு போடல. இங்க பாரு, விஜய் 8 மணிக்கு வர வேண்டியவன் 7 மணிக்கு வரானே, காலைல 7 மணிக்கு வர வேண்டியவன ஏன் வழக்கு போடல? வழக்கு போடுறது மட்டும் இல்ல, அந்த இதுக்கு அனுமதி உனக்கு கொடுத்த ஒதுக்குன டைம் முடிஞ்சு போச்சு, நீ உள்ள விஜய் மேல வழக்கு போடுறது அரசு பண்ண மிகப்பெரிய தவறு. அதுதான் தப்பு தான். கலெக்டர் பண்ணது தப்பு. ஏன்னா உனக்கு கொடுத்த டைம் என்ன, நீ இந்த டயத்துக்கு எதுக்கு இங்க வர்றேன்னு. எங்க இதுலயே வந்து 8:30 மணிக்கு தான் அந்த ஆளுக்கு ஒதுக்குனதே. நான் இதுல எங்க நம்ம நாமக்கல்ல. ஆனா இங்கேதான் சென்னையில இருந்து ஃபிளைட்டுக்கு போறதே 8:30 மணிக்கு தான் அவர் போறாரு. அதுக்கப்புறம் திருச்சியில இறங்கி திருச்சியில இருந்து நாமக்கல் போக கிட்டத்தட்ட 11:30 மணி ஆகி போச்சு. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுனா அங்க இருந்தே ஏற்றி அனுப்பிச்சிருக்கணும். ஃபிளைட்ல இருந்து அப்படியே ஏர்போர்ட்லயே திருப்பி இருக்கணும். அவனை உள்ளே நுழைய விட்டுற கூடாது. சரியா? அது பண்ண மிகப்பெரிய தவறு தான். ஐயா ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி.